Today's episode honestly was not funny. எனக்கு கொஞ்சம் கூட I felt really bad. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருத்தனை கார்னர் பண்றது என்ன வீரா எனக்கு தெரியல. And the worst of all is Gayatri. Julie, I hate her because மூஞ்சி மேல சண்டை போடுறவங்க கூட ஒரு மேல கூட ஒரு மரியாதை இருக்கு. She's a மனுஷனா எதிரெதிர்ல நின்னு அடிக்கணும். அடிக்கிற கெபாசிட்டி இருந்தா அடிக்கணும். அங்க கொஞ்சம் இவங்க தலையில ஐயோ இந்த காயத்ரி தாங்க முடியல. இப்போ ஓவியா நாளைக்கு ஓவியா இல்லனா வேற யாரும். இந்த ஜூலியா ஒப்புக்கு சப்பானியா உள்ள வச்சிருந்ததுக்கா அது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை. ஓ நம்மளையும் மதிச்சு உள்ள வச்சிருக்காங்க. இல்ல லிஸ்ட்ல நீ கீழே இருக்கிற அவ்வளவுதானே தவிர ஒன்னையும் தூக்கதான் போறாங்க எல்லாருமே. சோ இந்த கேங்ல இந்த இப்ப இருக்க டீம்ல வந்துட்டு let me register it here. இதை எடிட் பண்ண போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் ஓட்டணும், ட்ரோல் பண்ணோம், எவ்ரிதிங் ஃபைன். ட்ரோல் பண்ணுவோம், அது எங்களோட ரைட். அது ஆக்சுவலா ட்ரோல் பண்றது. ஸோ ட்ரோல் பண்ணுவோம். பட் ஆனஸ்ட்லி ஆர் சப்போர்ட், ஆனஸ்ட்லி மென்ஸ் டீம்ல நேற்று சொன்ன மாதிரி மை சப்போர்ட் இஸ் ஃபார் கணேஷ் அண்ட் விமென்ஸ் டீம்ல இட்ஸ் ஓவியா. I actually அப்படி பார்த்தா at least accepted. Arav is trying to be a good man now. எனக்கு அது பிடிச்சிருக்கு. But at least he accepted. அவங்க பண்றது ரொம்ப கேவலமான விஷயம். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் கார்னர் பண்றது ரொம்ப தப்பு. At least somebody mentioned. எல்லா தடவையும் காயத்ரி சொல்ற விஷயம் என்ன எப்படி காட்டுறாங்க, என்ன எப்படி காட்டுற உன்ன உள்ள வச்சு VFX SFX எல்லாம் பண்றாங்களா? இல்ல VFX கிடையாது, எதுவும் கிடையாது. உங்க வாயில இருந்து வர வார்த்தை தானே அது. அதான் எடுத்து ஃபீடா போடுறாங்க. அப்ப நீ என்னங்கறது எல்லாரும் தெரிஞ்சிட்டு போகுது. ஓவியா புரட்சி படைன்னு விளையாட்டுக்கு சொன்னேன் நான். ஆனா பார்த்தா இன்னைக்கு Facebookல ஓவியா புரட்சி படைன்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு எல்லாம் மீட்டிங் போட்டு இத்தனை பேர் கூடி போராட்டம் வேற பண்றாங்க எழுதிருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அதனால என்ன இழுக்காதீங்க. ஓகே, இப்போ ஒரு குட்டி லைவ் வந்தது காரணம் ஜஸ்ட் டு கிளாரிஃபை. முதல்ல இன்னைக்கு நைட்டும் தூக்கம் வர போறது இல்லை. பிக் பாஸ் பார்த்து பைத்தி ஆயிட்டோம். ஒன்னதான் சொல்லலாம், ஒரு பர்சன் ஒரு லிமிட் தாண்டி தோணுனா even the nicest of person can break. And when that person breaks, then you can't take it. சிம்பிளா சொல்லணும்னா ஓவியாவை இத்தனை பேர் கார்னர் பண்ணி பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 2 தடவை நாமினேஷன்ல வந்தும் ஹையஸ்ட் ஓட் சப்போர்ட்ல உள்ள இருக்கிறான்னா அவளை பார்த்து அத்தனை பேத்துக்கும் பயம். நம்பர் 1 சிம்பிள். அவளா இருக்கா, அதனால அவளுக்கு ஃபீட் கிடைக்குது, அவ்வளவுதான். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து அவ மேல இருக்க பயத்துல 5-9 பேர் சேர்ந்து கத்துனா ஓடிடுவாங்க, ஓட்டி எல்லாம் வெளியே துரத்திடுவாங்க நினைச்சிட்டு செய்யறாங்க. ஜூலியம்மா, ஐயோ ஜூலியம்மா அங்க போய் நின்று கலாச்சலா எங்க போய் சசிகலான்னு கத்துனேன். இப்ப உள்ள போய் அதே வேலைதான் நீ செய்யற. ஓகே, சோ why this extremist behavior? சொந்த புத்தின்னு யாருக்கும் இல்லையா? யாரா ஒருத்தர் சொன்னா ஊரே கிளம்பணுமா? and சொந்த சக்தி becomes கீ குடுக்குற பொம்மை. கீ குடுத்தா ஏன் காயத்ரிக்கு மட்டும் கோவம் வந்தா சக்திக்கு கோவம் வரணும் எனக்கு புரியாது. he can't balance his head out. he needs to balance. so it is some fun. and the last promo நான் பார்த்தது எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ I don't know what the thing is. I will see tomorrow, but whatever the scenario எனக்கு கோவம் வந்தா அரைஞ்சிடுவேன். யார் அவ யாரு? ஆக்சுவலா பார்த்தா ஓவியாவோட சக்தி தான் ஜூனியர் சினி இண்டஸ்ட்ரியில. ஏன்னா ரெண்டு படம் தான் பண்ணிருக்கா, ரெண்டு ஃபிளாப். No matter who is junior, who is senior, even if he said that to Julia, I wouldn't accept it. Okay, that's the truth. Julia ஆகட்டும், நமிதா ஆகட்டும். ஏன் காயத்ரி வரும்போது காயு நமிதா வந்து மேடம் ரைசா டீசன்ட். அதே ஓவியா வந்து அரேஞ்சிடுவேன். சிம்பிள். காயத்ரியோட and the way he talks காது கேட்காது அவனுக்கு, தெரியல அவனுக்கு. காயத்ரி பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. மூஞ்சி, அந்த மூஞ்சி பேசும் மூஞ்சியும் முகர கட்டையும் அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் இப்படி செஞ்சு அரைஞ்சிருவேன் நான். யாருடி நீ? ஒரு ஷோ வரைக்கும் ஓகே, பட் these are very hurtful and rude words. and actually நான் சொல்லக்கூடாது. I'm so happy ஓவியா blasted Julie. அவன் அதான் எனக்கு ஹைலைட். எனக்கு பார்த்தோன்னே யாரா பாக்கலாம். ஹை கிளாஸ் நாங்க 2 பேரும் டிவி பாத்துட்டு இருந்தோமா, ஓவியா போடின்னு சொன்னப்ப நாங்க 2 பேரும் அப்படின்னு ஜம்ப் பண்ணிருந்தோம். Actually இந்த ஷோ வரும்போது I never thought we'll get so involved into it. நானே ட்ரோல் பண்ணிருந்தேன். The last 2 days have been amazing actually. Yeah, but whatever, jokes apart, இது எப்படி வேணா எடிட் பண்ணி போட்டுக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் பேசிக்லி எல்லாத்தையும் ட்ரோல் பண்ற மாதிரி தான் ஒருத்தையும் ட்ரோல் பண்ணிருக்கோம். ஃபீடுக்காக ட்ரோல் பண்ணி ஃபீடுக்காக சின்னதாக கட் பண்ணி போடுற வீடியோஸ் நம்பாதீங்க. கம் பேக் டு அவர் பேஜ் அண்ட் see the complete live, then you will know. Okay.
ஸோ இன்னொன்னு எனக்கு ஆரவ் மேல பெரிய மரியாதை வந்ததுக்கு இன்னைக்கு என்ன காரணம்னா வாட் யூ டூயிங் ஆரவ் மேல என்னன்னா லைட் வேணா ஒரு 50 வாட்ஸ் லைட் போடலாமா? லைட் போடுறேன். இருக்கு, மேக்ஸிமம் லைட் இருக்கு சந்தன. நீ பேசுங்க. நீ என்ன பண்றீங்க? நான் எப்படி பேசுறது? எதுக்கு நீ இது பண்ணிட்டே இருக்கே சந்தன, நடுவுல மாத்த கூடாது. அப்படி நான் மாத்தேன். அவங்க சொல்லிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க. அதை செஞ்சுட்டு வர வரைக்கும் மூஞ்சிக்கு நடுவுல இப்படி கை வைக்கிறாங்க. ஓகே பாஸ், ஓகே ட்ரோல் ஷேர் ஆச்சு. ஓகே, அதை பத்தி பேசிட்டோம். செகண்ட்லி இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சோம். ஓகே யா வெரி வாட் யூ டூயிங்? அவங்க மறந்துட்டாங்க அதாவது அவங்க இருக்காங்கிறத. இப்போ ஞாபகம் வந்துருச்சோம், நான் உயிரோட தான் இருக்கேன், அதனால வந்து உட்காந்துருக்காங்க. ரெண்டாவது கமல்ஹாசன் வச்சுட்டு மீம்ஸ் போட்டு அந்த எல்லா பொலிட்டீஷியன்ஸும் பேசினாங்கன்னு வந்தது. ஒரே ஒரு விஷயம், கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும், டாக்டர் கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயம் வந்து கமல்ஹாசனுக்கு வந்து பொலிட்டிக்ஸை பற்றி எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு ஆள், பொலிட்டிக்ஸை பற்றி எதுவும் தெரியாமல் அவர் எப்படி பேசலாம். டாக்டர் கமல்ஹாசன்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொன்னால் அதை கற்றுட்டு வந்து அதில் டாப்பில் நின்று ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு போயிடுவார். அதனால அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியாதுன்னு யாரும் சொல்லாதீங்க. அப்புறம் தெரிஞ்சுட்டு வந்து அவர் நடந்துக்கிட்டாருன்னா யாருனாலையும் தாங்க முடியாது. தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர். இது என்னோட பர்சனல் கருத்து. ஓவியா புரட்சி படை ஓவியா கோட் போடுங்கன்னு சொல்றவங்க பாவம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஷி இஸ் டார்கெட்டட் பியாண்ட் a லிமிட். ஒரு மனுஷனுக்கு பொறுமை எவ்வளவு ஆக்சுவலி அப்படி பார்த்தா அதுல உள்ள வச்சு பெட்ரூம்ல வச்சு பாட்டு பாடிட்டு ஐ ஸ்வேர் டு காட் எனக்கு சத்தியமா அவ்வளவு பொறுமை இருந்திருக்காது. எப்போ நான் அழுதுருப்பேன் இல்ல நான் வெளியே வந்திருப்பேன். Really, she's really maintained her dignity. So much the deflection of light. She's maintained her dignity for so long, and in the இவ்ளோ பேர் சேர்ந்து ஒரு இரிட்டேஷன் லெவல் தாண்டி பண்ணாங்க. that's too much. it doesn't have any dignity. இல்ல மெயினா என்னன்னா அந்த ரூம்குள்ள வச்சு அவளுக்கு எதிரா அகைன்ஸ்ட் அவளை தூங்க விட கூடாதுன்னு சொன்னது நமிதா. அவளை பத்தி கேவலமா பேசுறது காயத்ரி நமிதா. கூட சேர்ந்து சிங் சா போட்டது வந்து as usual ஜூலி ரைசா சும்மா என்ன பாத்துட்டே உட்கார்ந்து அவளும் ஓகே. சோ எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்ல அவ எந்திரிச்சு தாங்க முடியாம வெளிய போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாம் அவங்க காயத்ரி வெளியே வந்து என்ன சொல்றா, நாங்க ஒண்ணுமே சொல்லல, நான் ஆம்பளையா பிறந்திருக்க கூடாது, நீ பிறந்திருக்கவே கூடாது, நீ ஆம்பளையா பிறந்திருக்க கூடாதா, பொம்பளை நீ பிறந்திருக்கவே கூடாது. you know why some people might think oh இவங்க அவளை சப்போர்ட் பண்ணி வேறவங்க பத்தி, பட் அவங்க ஹியூமனா நடந்துட்டு இருந்தா if they had behaved everyone is scared about மனிதாபமா ஒரு கொஞ்சம் அறிவு இருந்த மாதிரி நடந்துட்டா யாரும் இத பத்தி பேசிருக்கவே இல்ல. everybody is scared about Ovia for one reason. 2 eviction 2 நாமினேஷன்ல உள்ள வந்துட்டு 2 நாமினேஷன்லயுமே ஜெயிச்சுட்டு மேக்ஸிமம் ஓட்ஸ் வாங்கிட்டு உள்ள போனாலும் இப்ப எல்லாத்துக்கும் பயம். இந்த கீ கொடுத்த பொம்மை சக்தி ஓடிட்டே இருக்குது. அதனால அதான் நான் கேட்டேன் லாஸ்ட்ல சொன்னல அரஞ்சிடுவேன் சொன்னா, ஆனா அவ உண்மையா எழுந்துச்சு போய் அரேன்னு சொன்ன பாரு, அங்க நின்னா கட்ஸ். தட்ஸ் கட்ஸ். தட் இஸ் கட்ஸ். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் she said it. ஓகே, இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா? பரணி வெளியே போனப்ப கமல்ஹாசன் சார் வந்து கூப்பிட்டு பேசினப்ப பரணியோட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த பிக் பாஸ்ல யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யாரோ சொல்றாங்க நமிதா is scared that she'll get eliminated. She's triggering. That is so true. That is so true. அவதா போறா. இந்த வாரம் நமிதா எழுதி வச்சுங்க. ஓகே, அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்தா காயத்ரி. யார் இருந்தாலும் வெளியே போவாங்க ஓவியா தவிர. என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறுபடியும் சொல்லு. சாரி நான் தானே சொல்லணும், நான் பேசிட்டு கமல்ஹாசன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பரணியை வந்து இப்ப சொல்லலாமா ஃபுல்லா? ஓகே, பரணி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க கமல்ஹாசன் சார் வந்து, என்னன்னா இந்த யாரு வந்து நீங்க எவிக்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்க, யாரு வந்து ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பரணி சொன்ன ஒரு ஆன்சர், நான் வெளியே வரும்போது பாய் அண்ணான்னு ஒரு குரல் கேட்டுச்சு, அந்த குரல் ஜெயிக்கும்னு. அதுதான் பிக் பாஸோட கிளைமாக்ஸா இருக்கணுங்கிறது எங்க ஆசை. ஓகே, what's going to happen will happen. Okay, so எனக்கு வந்தது கமெண்ட்ஸ் படிக்க இல்ல. I know more than 2k people are online. Oh my god, 2k. Sorry, so just to time of the night. Yeah, just to register that we have no biased comment about anybody. எனக்கு இருக்கு. I am biased in today's episode பத்தி 9 பேர் ஒருத்தியா காமெண்ட் பண்ண சொல்ல விட மாட்டேங்கற. நான் பாதியில நிறுத்துறனால தான் கட் பண்ணி போடுறாங்க ஃபீட்ல. இரு,
we have no biased I won't do this live. You called me in this live. Okay, bye. Bye, as usual. என் தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தான் நாங்க ரெண்டு அப்பா தான் சொன்னான் அவனை கொஞ்சம் பேசதான் விடேன் அப்படின்னு. He said one more thing. You do overacting ஜாஸ்தி. அதுதான் எல்லாரும் சொல்றாங்களே ஓவர் ஆக்டிங் பண்றேன்னு. Okay, fine. So to register that, don't see short feeds in YouTube and believe things. Original video வந்து பாருங்க. ஓகே சோ எல்லார் கமெண்ட்டும் படிக்க முடியல யார் கமெண்ட்டுமே படிக்க முடியல சோ இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்து இன்னைக்கு நைட் தூக்கம் போச்சு. What is our comment on Julie? It's already நாங்க எல்லாரும் பத்தி சொல்லி அவ பத்தி ஒபினியன் வேண்டாம் விடுங்க. எதுக்கு ஆக்சுவலி பெரிய ஆளா இல்ல ஒபினியன் கொடுங்க. ஆமா ஒபினியன் கொடுக்கறவங்க எல்லாம் பெரிய ஆள ஊருக்கு தான் செய்றாங்க அவங்க. ஓகே கைஸ் டேக் கேர் அண்ட் தூங்குங்க. நாளைக்கு வர லைவ் வரும். நாளைக்கு நோ பிக் பாஸ் லைவ் வரும். அண்ட் இப்ப ட்ரெண்டிங்ல ஒரு வேர்ட் போடுவோம் எல்லாரும் #podi. Okay, let's trend Ovia. Podi. Okay, good night. Good night, everyone.